வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். கருணை நிரம்பிய அருட்பிரகாச வள்ளலார் என முதல்வர் புகழாரம். மதமான பேய் பிடியாதிருக்க அனைத்து உள்ளங்களிலும் நிலைநிற்கட்டும் என தெரிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். விரைந்து மனுவை விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை. மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகள் உயிரிழப்பு. தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை. இஸ்ரேல் உடனான பேச்சுவார்த்தையில் காசாவில் தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமைதி திட்டத்தை ஹமாஸ் உறுதிப்படுத்தினால் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க அதிபர் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கருணை நிரம்பிய அருட்பிரகாச வள்ளலார் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் வள்ளலார் பிறந்தநாளை ஒட்டி அவரின் நினைவு கூர்ந்து பதிவிட்டுள்ளார். இதில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பசியற்ற மனிதர்களை காணும் கருணை நிரம்பிய அருட்பிரகாச வள்ளலார் என்று முதல்வர் புகழாரம் சூட்டினார். மேலும் வள்ளலார் கூறியபடி மதமான பேய் பிடியாதிருக்க அனைத்து உள்ளங்களிலும் நிலைநிற்கட்டும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி புசி ஆனந்த் மனு தாக்கல் செய்துள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் 27ஆம் தேதி பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட 2 பேரை அதிரடியாக கைது செய்தனர். இந்த நிலையில் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் முன்ஜாமீன் மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுக்க கோரி முறையிட்டனர். மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை அருந்தியதால் 11 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சிந்த்வாரா மாவட்டத்தில் 1 முதல் 7 வயது வரை உள்ள 11 குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த விசாரணையில் காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீசென் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் மருந்தினையும் வேறொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட நெக்ஸ்ட்ரோ TS மருந்தினையும் குழந்தைகள் உட்கொண்டனர் என தெரிய வந்தது. மேலும் குழந்தைகளின் சிறுநீரக திசுவில் டை எத்திலின் கிளைசால் எனப்படும் ரசாயன வேதிப்பொருள் இருந்தது என கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு அரசு தடை விதித்துள்ளது. காசாவில் தாக்குதலை தற்காலிகமாக இஸ்ரேல் நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நடத்திய பேச்சுவார்த்தையில் காசாவுடனான போரை நிறுத்த ஒப்புக்கொண்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காசாவின் போர் நிறுத்தம் குறித்து பதிவிட்டுள்ளார். இதில் பேச்சுவார்த்தையின் போது ஒரு பகுதியான காசாவில் தற்காலிகமாக தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அமைதி திட்டத்தை ஹமாஸ் உறுதிப்படுத்தினால் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவர் என்றும் கூறிய அதிபர் டிரம்ப் தொடர்ந்து அடுத்த கட்ட அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். கரூர் சம்பவம் குறித்து இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொம்மாடி மலையில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 41 பேர் உயிரிழப்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விட்டுவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதில் அளித்துள்ளார். இதில் மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் செந்தில்குமார் என்ன கூறினார் என்று அனைவருக்கும் தெரியும். இதிலிருந்து தமிழ்நாட்டை முதலமைச்சர் தலைகுனிய விடவில்லை என்பது தெரிகிறது என்றார். தொடர்ந்து விஜய்க்கு பாஜகவினர் ஆதரவு குறித்த கேள்விக்கு நான் ஏற்கனவே கூறியதை போல் பாஜகவின் சி டீம் தான் விஜய் என்று கூறினார். அது நீதிமன்றங்களே கேட்டிருக்கிறது என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அப்பொழுது எந்தெந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன் கைது செய்யல அப்படின்ற ஒரு பல்வேறு கேள்விகள் எழுது. சார், நாங்கள் யாரையும் பாதுகாக்க வேண்டியதில்லை, யாரையும் கைது செய்ய அனாவசியமாக கைது செய்ய வேண்டியதில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். சார், இதை தவிர வேறு இருந்தால் கேளுங்க, பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இதுக்குள்ளே போய்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவவேலு மழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் உள்ள தொழிற்சாலையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு ஆய்வு செய்தார். இரும்பு தூண்கள், அதனை தயாரிக்கும் விதம், அதன் தரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையில் 621 கோடி மதிப்பீட்டில்
3.20 கிலோமீட்டர் தூரம் வரை இரும்பு பாலம் கட்டுவதற்கான தூண் உள்ளிட்ட உபகரணங்களை தயாரிக்க 5 இடங்களில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் அவை தரமாக செய்யப்படுகிறதா என ஆய்வு செய்ததாகவும் மும்பை, குஜராத், ஹைதராபாத், கும்மிடிப்பூண்டி, சத்தீஸ்கர் ஆகிய 5 இடங்களில் இரும்பு பாலம் கட்டும் இடங்களில் ஏற்கனவே 3 இடங்களில் ஆய்வு செய்து தற்போது 4வது இடத்திலும் ஆய்வு நடத்தியுள்ளதாகவும் அடுத்த வாரம் சத்தீஸ்கரில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்த அவர், பருவமழைக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக, நகர பகுதிகளில் சாலை தடுப்புகள் வலுவானதாக வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளார். மேலும் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும் மழைக்கு முன்பு அனைத்து பணிகளும் விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளனர். மழை காலத்திற்கு முன்பு அனைத்து பாதுகாப்பு மற்றும் அனைத்து பணிகளும் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏன்னா முகத்துக்கு நேரம் இருக்குது டிவியில் பார்க்கணும், அசிங்கமாக. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையுடைய போக்குவரத்து நாளுக்கு நாள் அண்ணா சாலையிலே கூடுகிறது என்கிற அந்த அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதாவது தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரை ஏறத்தாழ 3.20 கிலோமீட்டர் தூரம் அதில் ஒரு உயர்மட்ட சாலை பாலம் கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது. அதனுடைய திட்ட மதிப்பீடு 621 கோடி ரூபாய் என்னுடைய திட்ட மதிப்பீடு. ஏற்கனவே அந்த சாலையிலே கீழ்ப்பகுதியில் மெட்ரோ ட்ரெயின் ஏற்கனவே போய் கொண்டிருக்கிறது. எனவே அதில் மேலே பாலம் கட்ட வேண்டும் சொன்னால் அந்த தாங்கும் சக்தி அதில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக பல்வேறு கன்சல்டிங் அடிப்படையில் அவர்கள் கன்சல்ட் செய்யப்பட்டது. அதில் நிப்பான் கோய் என்கிற ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்பம் உள்ள ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் கடைசியாக ஒரு டிசைன் கொடுத்து இதில் பாலத்தை இரும்பு பாலம் கட்டலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐமிச்சேரி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐமிச்சேரி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமினை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சுந்தர் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், ஒன்றிய குழு பெருந்தலைவர் தேவேந்திரன், துணைத் தலைவர் சேகர் ஐமிச்சேரி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை உத்தரமேரூர் எம்எல்ஏ துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மக்கள் பல நாள் கோரிக்கையான புதிய கட்டிட நியாய விலை கடையையும் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர வேண்டும் என தலைகீழாக நின்றாலும் அவரை வீழ்த்தாமல் அமமுக ஓயாது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கரூர் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்புடன் செயல்பட்டுள்ளார் என்றும் தான் அரசுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைக்க வேண்டாம் எனவும் தெரிவித்த அவர், நடுநிலையாக பார்க்கும்போது எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது என்றும் கூறினார். மேலும் தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு செய்யவில்லை என்றும் கூறிய டிடிவி தினகரன், நிர்வாகிகளுக்கு அனுபவம் குறைவு என்பதால் இதுபோன்ற விபத்து நடந்துள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய் தார்மீகமாக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் அவர் மீது கண்டனம் தெரிவித்து இருக்காது என தெரிவித்த அவர், விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என தலைகீழாக நின்றாலும் அவரை வீழ்த்தாமல் அமமுக ஓயாது என்று தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் 13 பேர் சுட்டு உயிரிழந்த நிலையில் அப்போது எடப்பாடி பழனிசாமி உடனே செல்லவில்லை என குற்றம் சாட்டினார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் உடனே கரூருக்கு சென்று விட்டார் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சருக்கு ஒண்ணு யாரையும் கைது செய்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்ல இருந்து தெரியுது. அன்னைக்குமே நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்க அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்க மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 41 உயிர்கள் அநியாயமாக உயிர் துறந்திருக்கிற நேரத்துல எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறேன்னு இல்லை, நடக்கிறத நான் உங்களுக்கு தெரியும். நியூட்ரலா நம்ம பாக்குறப்ப, ஒரு குடிமகனா பாக்குறப்ப எல்லாம் சரியாதான் நடக்குது. இதுல தாவேக்கா ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யல. இது ஒரு விபத்து தான். அவர்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஆர்வத்துல அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள்
ஏற்பாடு செய்திருக்காங்க. இருந்தாலும் அனுபவ குறைவினால அவங்களுக்கு அவ்வளோ தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்போ நம்மனா கூட்டம் போட்டோம்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட்லாம் கொடுப்போம், எல்லா கட்சிகளும் செய்வாங்க. அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அது கூட அவங்க வேணும்னு செய்யலை நம்ம சொல்லலை. பிரதமராக முடியாமல் ராகுல் காந்தி விரக்தியின் விளிம்பில் இருப்பதாக புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி இல்லை என்பதை தெரிந்து இளைஞர்கள் பாஜகவுக்கு இணைந்து கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமராக முடியாமல் இருப்பதால் ராகுல் காந்தி விரக்தியின் விளிம்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளை 13ஆம் தேதி நிதின் கட்கரி தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். பின்னர் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். புரட்சி நடக்கிறது, அதனால் மக்களுக்கு நல்ல நிகழ்வு எல்லாம் நீங்கள் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் முறையிலே நல்ல முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நாட்டினுடைய தேசபக்தி ஒன்றிய குறிக்கோளாக கொண்டிருந்த இயக்கம் ஒரு நூற்றாண்டு கண்டிருக்கிறது. அந்த நூற்றாண்டு கண்ட RS உலகத்திலே வேற எங்கும் ஒரு தொன்மை வாய்ந்த நூற்றாண்டு கண்ட இயக்கம் வேற எங்கும் இல்லை. எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாத நாடு ஒன்றே, நாட்டினுடைய வளர்ச்சி ஒன்றே குறிக்கோளாக செயல்பட்டுக் கொண்ட RSS இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் நெஞ்சார பாராட்டுகிறோம். கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் மாவட்ட ஆட்சியரும் மாநகர் காவல் ஆணையரும் இணைந்து ஓடினர். கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பு சாலை விபத்து குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் போட்டி 1 முதல் 3 கிலோமீட்டர் வரை நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரும் மாநகர் காவல் ஆணையர் சரவணசுந்தரும் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாநகர் காவல் ஆணையரும் இணைந்து ஓடினர். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் குழந்தைகள், பெரியவர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பட்டுக்கோட்டையில் இந்திய மருத்துவக் கழகம் சார்பில் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இந்திய மருத்துவக் கழகம் சார்பில் மாரத்தான் போட்டியும் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணியும் 3 நாட்கள் நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் பேரணியில் முதல் நாள் நிகழ்ச்சிக்கு இந்திய மருத்துவக் கழகம் தலைவர் மீனா நியூட்ரான் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியை வருவாய் கோட்டாட்சியர் சங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் ஏராளமான மருத்துவர்கள், பயிற்சி செவிலியர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்போரூர் அடுத்த மடையத்தூரில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு 2000 மரக்கன்றுகளை ஏரி மற்றும் வனப்பகுதியில் நட்டு சாதனை படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த மடையத்தூரில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு வனத்துறை, சென்னை BNY, மென்பொருள் நிறுவனம், தேசிய வேளாண்மை நிறுவனம் மற்றும் நீர்வளத்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் மென்பொருள் ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், வனத்துறை ஊழியர்கள் உட்பட 3000 பேர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து 2000 மரக்கன்றுகளை ஏரி மற்றும் வனப்பகுதியில் நட்டு நிறுவன ஊழியர்கள் சாதனை படைத்தனர். இதையடுத்து பிளாஸ்டிக் போன்ற குப்பை கழிவுகளையும் அகற்றினர். இந்நிகழ்ச்சியில் உரியடித்தல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. பின்னர் சிலம்பாட்டம், மயிலாட்டம், மண்பானை தயாரிப்புகளை மென்பொருள் ஊழியர்கள், மாணவர்கள் கண்டு ரசித்தனர். இதில் தேசிய வேளாண் நிறுவன செயலாக்க அதிகாரி முருகன், சென்னை BNY மென்பொருள் நிறுவன தலைமை நிர்வாகிகள் வித்யா, நிஷா, வனசரக அலுவலர் பொன்செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கங்க. இன்றைக்கு வன உயிரின வார விழாவை முன்னிட்டு BNY மென்பொருள் நிறுவனம் அவங்களுடைய ஊழியர்கள் தன்னார்வலர்களாக வந்து இங்கே ஒரு 1050 ஊழியர்கள் வந்து தன்னார்வலர்களாக இங்கே வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துட்டாங்க. அந்த வன உயிரின வார விழாவை ஒட்டி மரக்கன்றுகள் நடும் விழா இந்த மடையாத்தூர் வனப்பகுதிகளிலும் ஏரி சார்ந்த பகுதிகளிலும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது சிறப்பாக. அதை ஒட்டி மடையாத்தூர் வனப்பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பிளாஸ்டிக் மற்றும் இதர பொருட்கள் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய பணியும் வந்து 200 தன்னார்வலர்கள் வந்து மேற்கொண்டாங்க. ஜனவரி மாதம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த நிவாரணத்தை விரைந்து வழங்க டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்த நீடூரில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சங்க தலைவர் அன்பழகம் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜனவரி மாதம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட 60,000 ஹெக்டேர் நெற்பயிருக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு சிட்டா அடங்கலை முறையாக சரிபார்த்து வெளிமாநில நெல் கொள்முதல் செய்வதை தடுக்க வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மயிலாடுதுறையில் நெல் சேமிப்பு குடோன் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டது. வெளிநாடு மாநிலம் கம்ப்ளீட் இப்போ உள்ள மாவட்ட ஆட்சியாளர் ஸ்ரீ ஐயா உடனடியாக அதை கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அது வந்துருச்சு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 1600 டன்னு கிட்டத்தட்ட தாண்டி வந்துருச்சு. எவ்வளவுதான் நெல் வந்துருச்சு. அது நைட்டில் லோடு இறங்குது. அது இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. டிஆர்ஓ மேடமும் மாவட்ட ஆட்சியாளரும் அது கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஓரளவுக்கு. இதனால நிறைய எங்களுக்கு விவசாயிகளுக்கு இதனால தான் பாதிப்பு. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் போயிடுச்சு, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ் போயிடுச்சு. எங்களோட வாழ்வாதாரம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு நடவுதுன்னா 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட நாங்கள் செலவு பண்ணி ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை தவிச்சு போய் நிற்கிறோம். வர பொங்கலுக்கு கூட எங்களுக்கு கையில் காசு கிடையாது. அனைத்து விவசாயிகளும் வேதனையோட உட்கார்ந்துருக்கோம். செங்கத்தில் உள்ள குப்பைகளை அள்ளாமல் தீயிட்டு கொளுத்தும் அவலநிலை ஏற்பட்டதால் குப்பைகளை சேகரித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் குப்பை கழிவுகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று குப்பைகளை அள்ளி சென்று திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தரம் பிரிக்க வேண்டும். ஆனால் நகராட்சி நிர்வாகம் தரம் பிரிக்காமல் அலட்சியம் காட்டி தெருக்களிலே குப்பைகளை ஊழியர்கள் தீயிட்டு கொளுத்தி வருகின்றனர். இதனால் மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நேரில் சென்று ஆய்வு செய்து முறையாக குப்பைகளை சேகரித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கெங்கவெளி அருகே கிரிக்கெட் விளையாடுவதில் ஏற்பட்ட தகராறில் பொதுமக்கள் செல்லும் பாதையில் இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் சண்டையிடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவெளி அருகே நடுவள்ளூரில் இளைஞர்களுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றியடைந்த இருதரப்பு இளைஞர்கள் மது அருந்தும் போது தகராறு ஏற்பட்டது. இதில் கெங்கவெளி பேருந்து நிறுத்தத்தில் ஒரு தரப்பை சேர்ந்த மணிகண்டன், எதிர்த்தரப்பை சேர்ந்த மணிவண்ணன் அவரது உறவினர் தினேஷ்குமார் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மணிவண்ணன் தான் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியை காட்டி மணிகண்டனை மிரட்டினார். இதனால் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் அவ்வழியே சென்ற நபர்கள் எடுத்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பின்னர் கெங்கவெளி காவல்துறையினர் சண்டையிட்ட மணிவண்ணன், தினேஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பர்வத மலையின் மீது ஏற முயன்ற நபர் ஒருவர் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் ஏணிப்படியில் இருந்து தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் தென்மாதி மங்கலத்தில் உள்ள பர்வத மலையில் சேலத்தை சேர்ந்த பழனிவேலும் அவரது நண்பர்களும் மலையேற தொடங்கினர். பின்னர் பழனிவேலுக்கு மலையின் ஏணிப்படியில் செல்லும்போது வலிப்பு ஏற்பட்ட நிலையில் நிலை தடுமாறி பாறையின் மீது விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லும் போது இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தனர். இதனை தகவல் அறிந்த கடலாடி காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூரில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரும் சிறுவனும் மாநகர பேருந்தில் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை சேர்ந்த திலீப் திருவொற்றியூரில் உள்ள தனது நண்பர் இல்லத்திற்கு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக அவரது உறவினரான 8 வயது சிறுவன் மதனை அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் இருவரும் நிகழ்ச்சி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வரும்போது மாநகர பேருந்து மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே இளைஞரும் சிறுவனும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தண்டையார்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அருகே போதை மாத்திரை விற்பனை செய்ய முயன்ற 3 இளைஞர்களை திண்டிவனம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து திண்டிவனம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இச்சோதனையின் போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 3 இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்தனர். இதைத் தொடர்ந்து இளைஞர்கள் கையில் போதை மாத்திரைகள், ஊசி மற்றும் சைலண்ட் வாட்டர் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் வட ஆலப்பாக்கத்தை சேர்ந்த இளந்திரையன், ரவீந்திரகுமார், சூர்யா ஆகிய 3 இளைஞர்களிடம் இருந்த போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொன்னேரியில் தவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பினர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசே கரூரில் பொதுமக்கள் உயிர்மாய்த்தல் காரணமாக விஜயை கைது செய், பொதுமக்களை திரைப்பட மாயைகளுக்கு உயிர் இழக்காதீர் என்ற வசனங்களுடன் புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பினர் சார்பில் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை, அம்பேத்கர் சிலை சந்திப்பு, கால்நடை மருத்துவமனை சந்திப்பு என பொதுமக்கள் அதிகளவில் கூடும் இடங்களில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மேலும் போஸ்டர்கள் ஒட்டிய போது கிழித்து மிரட்டல் விடுத்ததாக தவேக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இணை செயலாளர் சிலம்பரசன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டனர். ஜெயங்கொண்டம் அடுத்த செப்போடை கிராமத்தில் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நாதமுனிகள் திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த செப்போடை கிராமத்தில் நாதமுனி சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு திருமஞ்சனம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்களும் மலர் அலங்காரங்களுடன் சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா ராஜராஜன் சிறப்பாக செய்திருந்தார். அச்சேறுபாக்கத்தில் மலை மாதா ஆலயத்தின் 57ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சேறுபாக்கத்தில் அற்புத மலை மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இதில் 3ஆம் நாள் தேரோட்ட திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் மலை மாதா, சூசை அப்பர், தோழமையார், மைக்கேல் அதிதூதர் ஆகிய 4 திருத்தேர்களுக்கு செங்கைமறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இதில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். 4 தேர்களும் முக்கிய வீதிகளில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தது. இவ்விழாவில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்தல அதிபர் சின்னப்பர் செய்திருந்தார். பெரியகுளத்தில் பெத்தன சுவாமி திருக்கோவிலில் சனி பிரதோஷம் பூஜை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கும் மற்றும் நந்தீஸ்வரனுக்கும் சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த வடகரையில் பெத்தனசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கும் மற்றும் நந்தீஸ்வரர் சுவாமிக்கும் பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் மற்றும் வில்வ இலைகளால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். இறுதியில் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அரக்கோணத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் CSI மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா முகாமை துவக்கி வைத்து பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு கண்காட்சி அரங்குகள் மற்றும் சிகிச்சை பிரிவுகளை பார்வையிட்டார். பின்னர் பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டைகள் மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் வெங்கடேசன், தலைவர் லட்சுமி பாரி, அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் இருவேறு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அருந்ததியர் இன மக்கள் பாதுகாப்பு வேண்டி காவல்துறையில் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புது வேப்பங்குறிச்சி கிராமத்தில் கோவிலில் வழிபாடு செய்வது தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கிடையில் 36 ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கூனாங்குறிச்சியில் உள்ள கோவிலில் வழிபாட்டுக்கு சென்ற அருந்ததியர் இன மக்களை ஆதி திராவிட இளைஞர்கள் தாக்கியதில் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும், கோவிலில் சென்று வழிபட உரிமை வழங்க கோரியும், உயிர் பாதுகாப்பு கேட்டும் கிராம மக்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். கருணை நிரம்பிய அருட்பிரகாச வள்ளலார் என முதல்வர் புகழாரம்.
மதமான பேய் பிடியாதிருக்க அனைத்து உள்ளங்களிலும் நிலைநிற்கட்டும் என தெரிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். விரைந்து மனுவை விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை. மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகள் உயிரிழப்பு. தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை. இஸ்ரேல் உடனான பேச்சுவார்த்தையில் காசாவில் தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமைதி திட்டத்தை ஹமாஸ் உறுதிப்படுத்தினால் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க அதிபர் நம்பிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.